இந்த உலகத்துல பதில் கண்டுபிடிக்க முடியாத பல அமானுஷமான கேள்விகள்ல ஒண்ணுதான் இந்த பேய்கள் இருக்கா இல்லையான்றது. இதுக்கு சாட்சியா பல வீடியோஸ் இன்டர்நெட்ல அப்லோட் ஆகியிருந்தாலும் அதுல பாதியும் ஃபேக்கா தான் இருக்கு. இதுல நான் செக் பண்ணி பார்த்து என் கண்ணுக்கு உண்மைன்னு தோணுன ஒரு சில வீடியோஸை பத்தி பார்க்கலாம். இதை பார்த்த அப்புறம் உங்களுக்கே புரியும் பேய்கள் இருக்கா இல்லையான்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ சவுதி அரேபியால ரியாத்ங்கிற இடத்துல இருந்து கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அந்த பில்டிங்ல ஜின்னு அழைக்கப்படுற ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறதா நம்பினாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக உள்ள போனவரோட கேமரால ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. يا جماعة ما تلاحظون ان هذه كلها تتحرك كل هذه بسم الله لا اله الا الله اعوذ بكلمات الله التامات من شر ما خلق لا إله إلا الله لا إله إلا الله لا 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 لا, لا يا جماعة لا 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 لا, لا. يا جماعة أنا ماني قادر من ريحة الكلب والله العظيم أنتم أعزكم الله لا إله إلا الله أعوذ بكلمات الله التامات من شر ما خلق أعوذ بكلمات الله التامات من شر ما خلق لا 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 لا. நான் இப்போ இருக்க இந்த வீட்டுக்குள்ள 2 வருஷத்துக்கு மேல நான் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன். பட் என்ன அந்த வீட்டுக்குள்ள தனியா போக சொன்னா கண்டிப்பா என்னால முடியாது. நவம்பர் 24, 2003 அன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல நைட் ஷிப்ட்ல கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த ஸ்கூல் கட்டப்பட்டிருக்க இடம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்லறையா இருக்கு. அதுக்கான சாட்சியா அந்த ஸ்கூல் ஹால்லேயே பல போட்டோஸையும் ஒரு சில ஆதாரங்களையும் மேல தொங்க விடப்பட்டிருக்கு. சோ இதனாலேயே அந்த ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் யாரும் அலோடு கிடையாது. அன்னைக்கு நைட் அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவரு ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் ரூம்குள்ள ஏதோ தப்பா இருக்கிறது மாதிரி சென்ஸ் பண்ணி உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்க. I don't know, paranormal or whatever you want to call it, but yeah, I didn't really believe him until tonight. I was in here cleaning up after some students had thrown a party, but what's been freaking me out is this one right here. No matter where I'm at in the classroom or what I decide to do, it just follows me. And do your thing, you stupid balloon. I got you on camera now, so let's just see that right there. Just ooh, okay. See, no. இந்த வீடியோவை நான் 2 வாட்டிக்கும் மேல எடிட்டர்ல போட்டு செக் பண்ணிட்டேன். பட் எந்த விதமான எடிட்டையோ இன்விசிபிள் ரோப் வச்சு இழுக்கிற மாதிரியான எந்த விதமான ஃபேக்கான விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கல. It just follows me no matter what. Ooh. Ooh. No, I can't. சோ அவ்வளவு ஸ்பீடா ஓடின அந்த உருவம் கண்டிப்பா ஒரு மனுஷன் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த வீடியோ எந்த விதத்திலயுமே ஸ்பீடப் பண்ணப்படல. ஆஷ்லிங்கிற பொண்ணும் அவளோட டாகும் வீட்டுல தனியா இருக்காங்க. அப்ப பெட்ல அமைதியா படுத்துட்டு இருந்த அந்த பொண்ணோட டாக் திடீர்னு எழுந்து சந்தேகத்தோட எதையோ பார்க்க ஆரம்பிக்குது. What is it?
சயின்டிபிக்கலா பார்த்தோம்னா டாக்ஸால ரெட் அண்ட் கிரீன் கலர்ஸ பார்க்க முடியாது. அண்ட் அதுங்களுக்கு மனுஷங்களை விட பார்வை திறன் கம்மி தான். பட் டாக்ஸோட ஸ்மெல்லிங் சென்ஸும் ஒரு ஆபத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய திறனும் மனுஷங்களை விட ரொம்பவே அதிகம் டாக்ஸுக்கு. அப்படி இந்த டாக் அந்த கதவுக்கு பின்னாடி என்ன ஆபத்தை சென்ஸ் பண்ணிச்சுட்டு அதுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோல இந்த வீட்டோட ஓனர் தன்னோட வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுட்டு தன்னோட டாக போய் செக் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. ஆனா அந்த டாக் எதையோ பார்த்த பயத்துல கீழே போக மாட்டேங்குது. Right, come on, we're gonna have to go and check. Leave him up here. Come on. அதுக்கப்புறம் அந்த ஓனர் அவரே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணலான்ட்டு போறாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. Yeah, it does lock too. Just opened it. Oh my god. This is getting horrendous. This is getting horrendous. Look at it. It's smashed on top of that as well. Quickly. Get my shoes. That scared the My shoes are upstairs. That scared me. கென்னத் அண்ட் ஜஸ்டின்ங்கிற இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கைவிடப்பட்ட பில்டிங்ஸ் இப்ப எப்படி இருக்குன்ட்டு வீடியோ எடுத்துட்டு வர்றதுதான் இவங்களோட பொழுதுபோக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு பேப்பர் தயாரிக்கிற மில்ல பத்தி கேள்விப்பட்டு அதை வீடியோ எடுக்கலான்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போற வழியில ஒருத்தர் கிட்ட வழி கேக்குறாங்க. அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னா, we were drinking a little bit, but my buddy caught it on camera that like something ran behind us. No kidding. On Snapchat, like he caught it on camera and everything. Dude, I'm gonna be down there trying to get some. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் சரக்கடிக்கலான்ட்டு அந்த பேப்பர் மில்லுக்கு போனோம். அப்போ என் ஃப்ரெண்டு கேமரா எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஏதோ எங்க பின்னாடி ஓடின மாதிரி நாங்க பார்த்தோம்ட்டு அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறமும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அங்க போறாங்க. அந்த மில்லை எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ அந்த மில்லுக்கு அடியில இருக்க இருட்டான பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள குப்பைகளையும் ஒரு சில எலும்பு துண்டுகளையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. Well, I want to get that lower, closer down here. There's a bone on the beaver dam there. Good. Holy shit. See it right there? What is it? A bone. Bone. I don't see it. Oh, it is. What the fuck? Holy smokes. What was that? Hello? Yep, get the f out of there! Whoa! Yep, no more of that. Did you hear that? Oh yeah. What was I that? have no idea. அந்த இடத்துல இருந்த கென்னத் அண்ட் ஜஸ்டின் இல்லாம மூணாவதா வந்த குரல் யாரோட? அது ஒரு மனுஷனாவே இருந்தாலும் அந்த இருட்டுல யார் அங்க தனியா அந்த டைம்ல இருக்க போறாங்க? இப்படி சந்தேகம் இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணி கிளம்பிடுறாங்க. சோ இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபேக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தெரியுற இந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க.
இந்த கேமரால எந்த விதமான கிளிச்சும் இல்ல, இந்த வீடியோ எந்த விதத்திலயும் எடிட் பண்ணவும் படல. அப்போ அந்த குழந்தைய நொடி பொழுதுல அந்த கேமராவோட பார்வையில இருந்து தள்ளி விட்டது எது? சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டுல நான் 2 வருஷத்துக்கு மேல தனியா தான் இருக்கேன். இப்போ நான் அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் பண்றேன்னா அந்த வீடியோஸ் எடிட் பண்றதுக்காக லேப்டாப்ல ஏத்தி வச்சுட்டு போயிட்டு தூங்கிடுவேன். பட் இன்னைக்கு இந்த வீட்டுல என்னால அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா தூங்க முடியல. அப்படியே ஒருவேளை பேய் வந்தாலும் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிரி ரமி. இதான் நடக்கும். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் பாய்.